லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். காசினம் ரொம்ப நேரம் குறுக்கிட்டே இருக்கிறீங்க, வரிக்கு வரி குறுக்கிடுறீங்க. திமுகவை பற்றி தான் பேசினாங்கன்னு அண்ணன் சொன்னார், மூத்த அரசியல்வாதி அண்ணன் தனியரசு அவர்கள். திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக என்ற தீய சக்தியை எதிர்த்து புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான். அதனால் அதில் ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் போன்ற ஜொலிக்கின்ற உச்சபட்ச நட்சத்திரங்களின் கைகளில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர் என்ற அடிப்படையில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணனுக்கு தெரியும், தனியரசு அண்ணனுக்கு, ஒரு கிளைக்கழக செயலாளராக சிலுவம்பாளையத்திலிருந்து துவங்கி இன்றைக்கு பொதுச் செயலாளராக ஆகியிருக்கிறார் என்று சொல்வதே ஒரு கிண்ண சாதனைக்கு இணையானது. நீங்கள் அவரையும் இல்லை குறுக்கிட வேண்டாம், புரட்சி தமிழர் எடப்பாடியாரையும் நீங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் ஒரே தளத்தில் வச்சு பார்க்க முடியாது. அது ஹெரிடேட்டரி ட்ரஸ்டி போல் எந்த ஒரு சிராய்ப்பும் இல்லாமல் அவருடைய கைகளுடைய அவருடைய தந்தையார் கருணாநிதி அவர்களால் ஒப்படைக்கப்பட்ட இயக்கம். இங்கே சர்வைவல் இஸ் த பிட்டஸ்ட் என்ற அடிப்படையில் எப்படி டிடிவிக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சோ அதுபோல் சமதளத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் சமதளத்தில் வாய்ப்பு இருந்தது இந்த இயக்கத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு. சர்வைவல் இஸ் த பிட்டஸ்ட் என்ற அடிப்படையிலே அந்த இயக்கத்தை எடப்பாடியார் தன்னுடைய திறமையால், சாமர்த்தியத்தால், தன்னுடைய ராஜதந்திரத்தால் கைப்பற்றி இருக்கிறார். முதல்ல அதை நம்ம பாராட்ட வேண்டிய அண்ணனை போன்ற ஒரு சமுதாயம் சார்ந்த தலைவர்கள் நிச்சயமாக அதை அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதல்ல வச்சுட்டு, அடுத்ததாக இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வியூகத்தை என்ன வியூகம்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. வியூகம்லாம் ஏற்கனவே அமைத்தாகிவிட்டது. எப்படி பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் செட்பேக் ஆனோமோ அதிலிருந்தே எங்களுடைய கூட்டணியை, பாஜக கூட்டணியை நாங்கள் மிக அழகாக பாஜக கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார். ஏற்கனவே 23% வாக்குகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறது. அதே போல் 18% வாக்குகளை பாஜக கூட்டணி பெற்றிருக்கிறது. ஏறக்குறைய 41% வாக்குகளை பெற்று ஏற்கனவே நாங்கள் வெற்றி முகத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆர்எஸ் பாரதி சொல்லும்பொழுது 10 தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கிறது அதிமுக. நீங்க அதாவது 11வது தேர்தலில் தொடரும். அவர் பெரிய அரசியல்வாதி. ஆனால் நான் ஒன்று சொல்ல வர்றேன், 89ல் ஜெயலலிதாவை தான் நீங்கள் பேச முடியும். புரட்சி தலைவி அம்மாங்கிறது பிறகுதான் வர்றாங்க. அந்த பரிணாம வளர்ச்சியில் இன்னைக்கு எடப்பாடியார் அதை நெருங்கி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 75 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்று கொடுத்துருக்கிறோம். அதுவும் 1% வாக்குகளில் 43 தொகுதியில் நாங்கள் 5000க்கு குறைவான வாக்குகளில் தான் தோல்வி அடைந்திருக்கிறோம். அதாவது ஜெயிக்கிறதுக்கு 2.1 வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய அவசியம். இன்னொன்று ஒரு இன்டாக்டா அதை மாற்றணும், இல்லாத வகையில் உருவாக்கணும். அதாவது 2011 2021 வரை ஆன்டி இன்கம்பன்ஸை தாண்டி அன்றைக்கு 1% வாக்குகளில் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். 45 தொகுதிகளில் நாங்கள் 5000க்கு குறைவான வாக்குகளில் தான் தோல்வி அடைந்திருக்கிறோம். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கு முதல் வீகத்தை ஒரே ஒரு விஷயம் புரியுது எனக்கு. ஒரு இன்டாக்ட் கூட்டணியை பாஜகவோடு கட்டமைச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு முதல் வீகத்தை ஒன்று சொல்லிட்டேன். இரண்டாவது வீகம் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற சமகால தலைவர்களில் 175 சட்டமன்ற தொகுதிகளில் ஏறக்குறைய 1.5 கோடி தொண்டர்களை சந்தித்த ஒரே தலைவர். இன்றைக்கு தமிழகத்தில் எந்த தலைவரும் 1.5 கோடி தொண்டர்களை சந்திக்கவில்லை. அடுத்ததாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 2 முதல் 3 செக்மெண்ட்டுகள், ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் 10,000 to 15,000 மக்களை சந்திக்கின்றார். 10,000 to 15,000 என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 3 செக்மெண்ட் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குன்னா 45,000 மக்களை சந்திக்கிறார். இருக்கிற கட்சியினுடைய அத்தனை தொண்டர்களும் எடப்பாடியாருடைய ப்ரோக்ராமுக்கு நேரடியாக வந்துட முடியாது. 6 பேர் இருக்காங்கன்னா அதில் 3 பேர் தான் வருவாங்க. எப்படி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஏறக்குறைய 90,000 மக்களை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு அவர் அவரை சந்திக்கிறார்கள். அப்படி வருகின்ற போது இந்த ஒரு செக்மெண்ட்ல இருக்கிற தொண்டர்கள் அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவது கிடையாது. என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். கொள்கை சார்ந்த விஷயங்கள் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த அதிமுக நிக்குதா? பாஜகவை கண்மூடித்தனமாக அதிமுக ஆதரிக்குது. திருப்பரங்குன்ற விவகாரம், எஸ்ஐஆர் விவகாரம், மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாஜகவோடு ஆதரிக்குது. அப்படின்றப்போ அது ஒரு செட்பேக்கா இருக்காது இல்ல? 1999 2000 இவர்கள் கூட்டணி வைத்த போது அவர்கள் புனித நபர்களாக தெரிந்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. திருப்பரங்குன்றம் இல்ல, அன்னைக்கு எஸ்ஐஆர் இல்ல, அது கேட்பாங்கல்ல அவங்க. அன்னைக்கு காவிரி பிரச்சனை இருந்துச்சு, கச்சத்தீவு பிரச்சனை இருந்துச்சு, அன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனை இருந்துச்சு. அப்படியெல்லாம் நீங்க இப்ப நான் சொல்ல வருகின்ற விஷயமே ஏறக்குறைய இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்களை அவர் சந்தித்திருக்கிறார். ஏறக்குறைய வெற்றி பெறுகின்ற அளவிற்கு ஏற்கனவே மக்களை சந்தித்தாகிவிட்டது. ஏற்கனவே அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் மன்றத்திலிருந்து துடைத்தெறியப்பட வேண்டும் என்று அதற்கான காரணங்களை நான் சொல்கிறேன். 1000 கிட்னிகள் திருட்டு குமாரபாளையம் தாலுக்காவில் மட்டும் நாமக்கல் மாவட்டத்தில்,
5000 கொலைகள் இதுவரை நடந்திருக்கிறது. தங்கம் விலை நிலவரம் போல தினந்தோறும் இன்றைக்கு எத்தனை கொலை என்ற கொலை நிலவரம் தினந்தோறும் வெளியிடப்படுகின்றது. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், நீங்க எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க. அவ்வளவு அண்ணனுக்கு கொடுத்தீங்க. அண்ணன் எவ்வளவு அண்ணன் எவ்வளவு விமர்சனங்கள் வச்சாங்க. சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் 6999 போக்சோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, 104 கோடி ரூபாய் நாங்கள் காம்பன்சேஷன் கொடுத்தோன்னு பெருமையாக தன்னுடைய அரசுக்கான சிறுமையை அவர் உருவாக்கி விட்டார். இப்படி இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க வந்து உச்சபட்ச ஊழல் 200 கோடி ரூபாயில மதுரை மேயருடைய கணவர் நீக்கப்பட்டதிலிருந்து 1020 கோடி ரூபாய் நகர்ப்புற. ஒரு நிமிஷம் குறுக்கீடு, ஒரு கேள்விதான். நீங்க சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஊழல் விஷயங்கள் அல்லது பல விஷயங்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியல், மதுரையில் இருக்கக்கூடிய மேயர் மீதான அந்த ஊழல் முறைகேடு விஷயம், இது எல்லாமே தேர்தலுக்குள்ள கடந்த காலங்களில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குதா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ ஊழல் பிரச்சனையோ ஒரு கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றி இருக்கு. கடந்த காலங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகாம தான் 10 ஆண்டுகள் அந்த திமுக வந்து ஆட்சி கட்டிலுக்கே வரவிடாமல் மக்கள் செய்தார்களா? 2011 மின்வெட்டு துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா? 24 மணி நேரம் மின்வெட்டு இருந்துச்சு. அதனால தான் அந்த அரசு தூக்கி எறியப்பட்டது. உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு நீங்க பொய்யான மாயையை கட்டமைக்க வேண்டிய பொய்யான மாயையை ஒரு நிமிஷம் இருங்க, என்னை சொல்ல விட்டுருங்க. 1020 கோடி ரூபாய்க்கு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல ஊழல் நடந்திருக்குன்னு 888 கோடியை நேற்று டெவலப் பண்ணி இடி வந்து லெட்டர் கொடுத்துருக்கு. அடுத்ததாக 4080 கோடி ரூபாய்க்கு மணல் ஊழல் நடந்திருக்கிறது என்று துரைமுருகன் மீது 20,000 கோடி ரூபாயை அடிச்சு குவிச்சுட்டாங்க, எங்கே வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல்ராஜன் வைத்த குற்றச்சாட்டு, அடுத்த ஓராண்டுகளிலே வைத்த இவர்கள் ஆட்சிக்கு வந்த ஓராண்டுகளில் வைத்த குற்றச்சாட்டு இன்றைக்கு வரை இருக்கு. 520 பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை வெறுப்பின் உச்சத்துக்கு ஏற்றி நேற்றைக்கு முதல் நாள் கூட டிட்டோ ஜாக் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு அரசூழியர் சங்கத்தை. இன்றைக்கு 23 லட்சம் அரசூழியர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இந்த திமுகவை ஆட்சி கட்டிலுக்கு ஒவ்வொரு முறையும் கொண்டு வருகின்ற பேக் போன் யாருன்னு கேட்டீங்கன்னா அரசூழியர்கள். இன்றைக்கு அவர்கள் பழைய 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சர் ஆகணுமா, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணுமான்றப்போ மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் டிக் பண்ணாங்க. 2026க்குள்ள இதே காம்படிஷன் வரும்பொழுது ஏன் இபிஎஸ் மக்கள் டிக் பண்ணணும்? நீங்கள் அது அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய நான் சொல்லிடுறேன், 23 லட்சம் அரசு ஊழியர்கள் பேக் போனாக இருக்கிறவங்க அவங்க வந்து பழைய ஓய்வு திட்டம் வரலன்னு இன்றைக்கி வந்து இந்த ஆட்சியை அகற்றுறது எப்போ தேர்தல் வரும்னு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கருத்தை சொல்லிடுறேன். அடுத்து எடப்பாடியார் அவர்கள் 2017 ஆட்சி அமைக்கிற போது அதில் அன்னைக்கு நடந்த அந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அன்றைக்கு என்ன சொன்னாங்கன்னா 4 நாள் ஓடுமா, 4 மாதம் ஓடுமா, 4 ஆண்டை முடிச்சிருமா அந்த அரசுன்னு சொன்னாங்க. ஆனால் அற்புதமாக 4.5 ஆண்டுகள் இன்னைக்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியை சொல்லி பூச்சாண்டி காட்டுகிறார்களே அன்றி அந்த 4.5 ஆண்டுகள் மக்கள் ஒரு நிமிஷம் என்ன சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. மக்கள் விரோத ஆட்சியை எடப்பாடியார் நடத்தினார்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்களால சொல்ல முடியுதா? ஏன் பாஜகவை காட்டுகிறார்கள் என்ன எங்களை பத்தி சொல்ல முடியல. நீங்க வந்து 7.5% இடஒதுக்கீடு ஆளுநர் கையெழுத்து போடாத போது கூட இன்னைக்கு வரை அண்ணா நான் பேசிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. இன்னைக்கு வரைக்கும் 6444 மாணவர்கள் மருத்துவம் என்ற படிப்பை கனவு கூட காண முடியாத எளிய ஏழை குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் இன்றைக்கு சென்ற வாரம் கூட பார்த்திருப்பீங்க. பரோட்டா மாஸ்டருடைய மகன் மருத்துவ படிப்பு படிக்கிறாருன்னா 7.5% இடஒதுக்கீடு அற்புதமான திட்டம். எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்தாங்களோ இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் 69% இடஒதுக்கீடு கிடையாது. அந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய நீட்சியாக 7.5% இடஒதுக்கீடு 22,000 ஏரிகளை தூர்வாரிய இன்றைக்கு தமிழகத்தில் காவிரி பிரச்சனையில் தண்ணியே வரலன்னாலும் சொல்ல இங்க வந்து வறட்சி வராதுங்கிற அடிப்படையில் 22,000 ஏரிகளை தூர்வாரியது. எங்களுடைய தஞ்சை டெல்டா மண்டலத்தை ஸ்டாலின் போல நாங்கள் டெல்டாக்காரன் சொல்லிட்டு டேக்கா கொடுக்கறதெல்லாம் கிடையாது. எங்களுடைய தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது. எத்தனையோ திட்டங்களை கொரோனா பேரிடர் ரெண்டு கேள்வி திமுக அதனுடைய தோழமை கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது. ஒன்று, அதிமுகவை தலைமையேற்று நடத்துவது இபிஎஸ் அமித்ஷாவான்ற கேள்வியை திரும்ப முன்வைக்கிறாங்க. இரண்டாவது, தமிழ்நாட்டினுடைய நலன்களை அதிமுக ஆட்சி காலத்துல மத்திய அரசிடம் தாரை வார்த்துட்டாங்க, மாநில உரிமைகளை பறி கொடுத்துட்டாங்க. ரெண்டே சரி செஞ்சாதான் இவங்க வந்து வாஜ்பாய் காலத்துல வாஜ்பாய் அடமானம் வச்சிருந்தாங்களாங்கிற முதல் கேள்வியை நான் கேட்டாரேன். இவங்க பாஜக கூட்டணியில் இருந்தபோது வாஜ்பாய் அடமானம் வச்சிருந்தாங்களான்னு. அடுத்ததாக வேறு எந்த குற்றச்சாட்டு, அதை தான் நான் சொல்ல வரேன். 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் எடப்பாடியார் இந்த மாதிரியான ஒரு தவறை செஞ்சுட்டாரு. இவங்க காவிரி பிரச்சனையில் துரோகம் செஞ்சாங்களா, கச்சத்தீவில் விட்டு கொடுத்தாங்களே கருணாநிதி, அப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டை இவர் மேலும் சொல்ல முடியலை. அதனால வந்து பாஜக இதை வந்து சொல்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறோம், நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்தபோது ஏறக்குறைய 45 நாட்கள் அவையை முடக்கி காவிரி பிரச்சனையில் பாராளுமன்றத்தை முடக்கி அன்னைக்கு வந்து காவிரி பிரச்சனையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்து கொடுத்தது அதிமுக அரசு. அதே பாஜக அரசு மீது
கண்டெம்ட் பெட்டிஷன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு காவிரி பிரச்சனையில் போட்டது அதிமுக அரசு. நாங்கள் குற்றச்சாட்டை ஒன்றை சொல்ல வர்றோம். அதாவது துரோகங்களை எல்லாம் இழைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைக்காரர்கள். அதாவது 2004 2009, 2009 2014 ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அங்கம் வகித்த திமுக 2007 காவிரியினுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது. அதை அவங்களுடைய கவர்மெண்ட் தான் இருக்குது. 9 கேபினெட் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். 2G ராஜா உட்பட அத்தனை பேரும் கேபினெட் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து தான் அந்த 205 டிஎம்சி தண்ணீர் கெஜெட்டில் வெளியிடப்பட்டது. உங்கள் கவர்மெண்ட் இருக்கிற போது, தமிழகத்தைச் சேர்ந்த திமுகவினுடைய கவர்மெண்ட் இருக்கிற போது, அப்ப எதற்காக நீங்க மத்திய அரசில் அங்கம் வகித்தீங்க? ஏறக்குறைய 18 ஆண்டுகள் அங்கம் வகித்து தமிழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக துரோகத்தை செய்தது திமுக. ஆனா இதை பிரச்சார வெற்றியா எங்களை ஏமாற்றுவதற்காக அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க. நீங்க நினைக்கிறது போலலாம் கிடையாது. என்ன எந்த காலத்திலும் உங்களை 2வது முறையாக ஆட்சி கட்டில என்றைக்கும் மக்கள் தமிழகத்து மக்கள் ஏற்றியது கிடையாது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற சட்டவிரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு எடப்பாடியார் மட்டுமே முகாந்திரமாக அவரால் மட்டுமே செய்ய முடியும். இன்னைக்கும் 175 தொகுதியில் 1.5 கோடி தொண்டர்களை சந்தித்து விட்டார். ஏறக்குறைய வெற்றியை நெருங்கி விட்டோம். சப்போஸ் விஜயும் இந்த கூட்டணிக்கு வருகிறார் என்றால் 2011 விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலே அன்றைக்கு எதிர்க்கட்சியாக கூட திமுக ஆகாமல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதோ, அதை போல வருகின்ற 2026 திராவிட முன்னேற்ற கழக மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட்டு 2வது இடத்திற்கு கூட அந்த இயக்கம் வராமல் போகும். நாங்க எல்லாருமே சொல்றீங்க விஜயோட கூட்டணியா. நாங்க சொல்லுவது தீய சக்தி திமுக எதிர்க்கட்சியாக கூட வரக்கூடாதுங்கிறது தான் நாங்க கேட்கிறோம். ஆளுங்கட்சி ஆவதற்கு ஏற்கனவே முகாந்திரத்தை எடப்பாடியார் உருவாக்கி விட்டாருங்கிற கருத்தை பதிய வைக்கிறோம்.